2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு 61 தொகுதிகளை ஒதுக்கியது. இதிலும் 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கப்பட்டனர். அப்படியென்றால் மொத்தம் 187 தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தியது சூரியன். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 61 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மீதமுள்ள தொகுதிகளில் மதிமுக, IUML, மாமக, தவாக, CPM, CPI, VCக, கோமதேக, மாவிக, ஆதித்தமிழர் பேரவை, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருந்தது திமுக. ஆனால் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலின் மெயின் கான்செப்டாக ஆட்சி அதிகார பங்கு என்ற கோரிக்கையே உள்ளது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் இதை வைத்தே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கராறு காட்டத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் பிற கட்சிகள் அசைந்து கொடுக்கலாம். எங்களை அசைக்க முடியாது என இருந்து வருகிறது திமுக. அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட மாடல் அரசு வெல்லும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அவர் கூறியதையே வரிசையாக மற்ற இடங்களிலும் மந்திரம் போல சொல்லி வருகின்றனர் ஆளும் அமைச்சர்கள். இவர்களுடைய இந்த பேச்சால் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுக்கள் மேலோங்கி இருக்கிறது. அதாவது மொத்தம் இருக்கும் தொகுதி 234, அதில் 200 தொகுதிகளில் திமுகவே போட்டியிடும் என்றால் மீதம் இருக்கும் 34 தொகுதிகளைத்தான் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க முடியும். இந்த 34 தொகுதிகளில் கூட்டணியில் பிரதான கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்தான சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது அமைச்சர் நேரு திருச்சியில் பேசிய விஷயம். கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அமைப்பு சட்டமன்ற தேர்தலில் வருமா என்று சொன்னால் நிச்சயமாக அதுபோல சுமூகமான சூழ்நிலை வராது என்பது எங்களுடைய கருத்து என பேசியிருந்தார் அமைச்சர் நேரு. இதனை மேற்கோள் காட்டி அப்போ புரியல இப்போ புரியுது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். அமைச்சர்கள் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என காலத்தில் சிறிது பின்னோக்கி சென்று பார்க்கும்போதுதான் ஒன்று புலப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் சென்னையில் நடந்த காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவை காங்கிரஸ் ஆதரிக்கிறது, ஆனால் தோழமை என்பது வேறு, சார்ந்திருத்தல் என்பது வேறு, எத்தனை நாட்களுக்குத்தான் நாம் சார்ந்திருக்க போகிறோம் என்று கட்சியினர் மத்தியில் பொடி வைத்து பேசியிருந்தார். இதனுடைய விளைவாகத்தான் அமைச்சர் நேரு அப்படி சொல்லி இருக்கலாம் என அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதேபோல திமுகவுடன் தான் கூட்டணி என்று உறுதியாக கூறி வரும் திருமா விசிகவுடன் திமுகவின் உறவு சுமூகமாக இருப்பதாகவும் பேசி வருகிறார். ஆனால் கட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை வலுவாக எழுப்பிய விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் அக்கட்சியிலிருந்து விலகினார். திமுக கூட்டணியில் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிகவுக்கும் இம்முறை 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று விசிகவின் மற்றொரு துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு கூறியிருக்கிறார். 34 தொகுதிகளை மட்டுமே திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் கொடுப்பதை வாங்கிக் கொண்டு கூட்டணி கட்சிகள் அமைதி காக்குமா அல்லது 200இல் தனித்து போட்டி என்ற திட்டத்திலிருந்து திமுக தலைமை இறங்கி வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.